எல்லாமே சின்ன நண்டு தான். நல்லா பேரமாக தான் இருக்குது. செத்த மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து செத்த மிளகாய் எடுக்கிறோம். தேங்காய் பூ நல்ல பொன் கலரில் வேணும். ப்ரஷ் எல்லாம் போட்டு கழுவினா இருக்கிற மண் வெள்ளம் அந்த என்ன சொல்ற கருங்கல் தூள்கள் எல்லாம் போயிடும். பார்த்தீங்களா சும்மா அப்பயே வாசம் மூக்க துளைக்குது. மசாலாவும் நல்ல தடிப்பா இருக்கு. பாருங்க கறி எப்படி இருக்கு. திருட்டூரோடய வந்து சாப்பிட சும்மா அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு. மம்மியில் இறைச்சி சாப்பிட்டாலும் வேறு ரகமாக இருக்குண்ணா. உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, நாங்கள் வந்து அம்மி வந்து புதுசா வாங்கி அதை வந்து 2-3 தடவை நாங்கள் அரைச்சி எடுப்போம்னு சொன்னா கல் தூள்கள் எல்லாம் அதில் இருக்கும். அதுக்காண்டி அரிசி தேங்காய் பூ எல்லாமே 2-3 நாளாக நல்ல வடிவா தேய்ச்சி நல்ல வடிவா நீட்டாகி வச்சுக்கணும். அம்மியில இன்னைக்கு அம்மியில முதல் தடவையா நாங்கள் அரைச்சி நண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். எங்களோட புது அம்மியில் அரைச்சி இன்றைக்கி நண்டு குழம்பு தான் நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோடு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட VR Vlog யூடியூப் சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியது. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்டெல்லாம் துப்புரவாக்கிட்டு நண்டு சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்க சொன்னால் 1/2 கிலோ நண்டு தான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ நண்டு 500 ரூபாய். நல்ல சின்ன நண்டு நல்ல நண்டுன்னு தந்துச்சுன்னா பார்ப்போம். உடைச்சா தான் இனி தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாமே சின்ன நண்டு தான். ஆனால் நல்லா பேரமாக தான் இருக்குது. பார்ப்போம் உடைச்சி கால் எல்லாத்தையும் உடைப்போம். சின்ன கால் தான் போட்ட நண்டு மாதிரியும் இருக்குது. பார்ப்போம். நண்டை வந்து 2-3 தண்ணியில் வந்து அலசி வடிவாக கழுவணும். மண் வளர்கள் இருக்கு. ஐயோ இது ஓட்டு நண்டு. இது ஓட்டை இப்படி முழுசாக தான் போடுவாங்க. சின்ன நண்டு தானே, கடுக்கா நண்டு மாதிரி சின்ன நண்டு. இது பார்த்தீங்கன்னா நல்ல தோல் நண்டு பாருங்க. அந்த கோது உடைச்சிட்டு அப்படியே மேலே அழகு இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இது வந்து சினை இருக்கு பாருங்க. இங்கே நல்ல மஞ்சள் சினை இங்கே எப்படி இருக்கு. பார்த்தீங்களா சினை. இது இப்படியே வந்து போடுவலாம். உடக்கறி நல்ல வாசமாக இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சினியண்டு. அந்த கறிக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்குறது. ருவைக்கு வந்து நண்டுல சினை இருந்தால் காணும். அதான் வாசமாக இருக்கும். கறியும் வந்து நல்ல வாசமாக இருக்கும். சரி, எல்லாத்தையும் நீங்கள் உடைச்சி எடுங்கோ. எல்லாத்தையும் உடைச்சி எடுத்து போட்டு நாங்கள் இனி சமைக்கல பார்ப்போமே. இப்போ வந்து நான் நண்டு அரைச்ச குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நண்டெல்லாம் நல்ல வடிவாக உடைச்சி துப்புரவாக்கி வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் அரைச்ச குழம்புக்கு வந்து என்னென்ன போட்டெல்லாம் அரைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன நண்டு குழம்புக்கு வந்து நாங்கள் அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்த மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து செத்த மிளகாய் எடுக்கலாம். கொஞ்சம் பத்தியத்துக்கு சமைக்கிறார்கள் உரைப்பை வந்து குறைச்சி போடணும். நான் வந்து கொஞ்சம் ஒரு 6-7 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லி, இங்கால தேங்காய் பூ, மெட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளியை வந்து நல்லபடியாக உடைச்சி தோலோட வச்சுக்கிறேன். அப்படி வச்சு அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கறி. அதோட மஞ்சள் கட்டி, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு, நச்சீரகம், இவ்வளவு தான் நாங்கள் சேர்த்து வந்து அம்மியில் வந்து அரைச்செடுக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டை நல்ல வடிவாக துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பால். இது வந்து பால் என்று சொல்லலாம். இது 3ஆம் பால். சும்மா நார்மலாக நாங்கள் கறி அந்த அவியறதுக்காண்டி விடுறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது நீங்கள் விடாமலும் சமைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாட்டேதுக்காண்டி 3ஆம் பால். இது தலைப்பால் எதுவும் இல்லை. இது வந்து 3ஆம் பால். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் இந்த அரைக்கிற பொருட்களை எல்லாம் வறுத்தெடுக்கணும். அதுக்கு வந்து முதல் அடுப்பை மூட்டிட்டு நாங்கள் வறுத்தெடுப்போம். வந்து மூட்டியாச்சு. இப்போ சட்டியை அடுப்பில் வைப்போம். சட்டி வந்து நல்ல சூடு வரட்டும். சட்டி வந்து சூடாயிட்டு முதல்ல வந்து தேங்காய் பூவை வறுத்தெடுப்போம். ஏன் தேங்காய் பூவை முதல் வறுக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும்ன்றதுக்காண்டி தான் தேங்காய் பூ வறுபட. அதுக்காண்டி தான் தேங்காய் பூவை ஓரளவுக்கு வறுத்து எடுத்துட்டு நாங்கள் செத்த மிளகாய் போட்டு வறுக்கலாம்.
இது வந்து உடம்புக்கு வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு தான் சொல்லலாம். இந்த அரைச்சி நாங்கள் உடம்பு வச்சு சாப்பிட்றது. நாங்கள் தேங்காய் பூ ஏன் வந்து முதல் வறுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஈரத்தன்மை இருக்குது. பாருங்க இந்த சட்டியிலே பார்க்க தெரியும் சரியான ஈரத்தன்மை இருக்குது. இப்போ நான் மிளகாய் மல்லி எல்லாம் முதல் போட்டு வறுத்தோம்னு சொன்னால் ரெண்டு தேங்காய் பூவை போடைக்க அதுவில் வந்து எரிஞ்சிட்டு தேங்காய் பூ வந்து வறுபடாது. ரெண்டாவது கண்டால் முதல்ல வந்து நாங்கள் தேங்காய் பூவை போட்டு வறுக்கிறோம். தேங்காய் பூ நல்ல பொன் கலரில் வரணும். அப்படி எடுத்தால் தான் நாங்கள் கறியும் வந்து நல்ல வாசமாக இருக்கும். இந்த நாங்கள் நோமலாக சமைக்கிற நண்டு குழம்பை விட இப்படி அரைச்சி சமைக்கிற நண்டு குழம்பு டேஸ்ட் கூட. அதுவும் வந்து நாங்கள் எங்களோட புது அம்மியில் வந்து இன்றைக்கி நாங்கள் அரைக்க போகிறோம். இப்போ வந்து தேங்காய் பூ வந்து முக்காத்திட்டம் வறுபட்டு பேரங்க நல்ல பொன் கலராக வந்து கொண்டு இருக்கு. நாங்கள் அதோட வந்து செத்த மிளகாய் மல்லி உள்ளி எல்லாத்தையுமே போட்டு வறுப்போம். நாங்கள் இந்த நச்சீரகம் மிளகாய் உள்ளி எல்லாத்தையும் இந்த தேங்காய் பூவோட சேர்த்து வறுக்க நல்ல ஒரு வாசம் பெறும். செம்மையாக இருக்கும். இந்த வாசத்தோடையே கறி சமைக்கலாம், சாப்பிடலாம் தெரியுமா? சோறு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சமைச்சு முடிய இந்த மசாலா தான் அந்த கறிக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்குறது. நண்டு குழம்பு எல்லாரும் சாதாரணமாக சமைக்கலாம். இந்த அரைச்சி சமைக்க இந்த மசாலாண்ட அந்த என்னன்னு சொல்கிறது இந்த சுவை வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இனி நாங்கள் எடுத்து ஆற வச்சுட்டு கொண்டே அம்மியில் அரைக்குவோம். பாருங்க எப்படி இருக்குண்டு நல்லா வறுபட்டு. இப்போ நல்லா வறுபட்டுட்டு நாங்கள் இனி இறக்கி ஆற வைப்போம். அதோட சரியான காற்று வரும். சரியான காற்று தெரியுமா? நல்ல வாசமாக இருக்குது தெரியுமா? செம்மையாக இருக்குது. வாசத்தோடையே சாப்பிட ஆசையாக இருக்குது. இப்போவே இந்த வாசம் வந்தா கறி சமைச்சா அப்படி இருக்கு. இது வந்து மாவல் பிளேட்டு, பிளாஸ்டிக் இல்லை மாவல் என்ன என்று சில பேர் கேட்பினேன். ஏன் நீங்கள் வறுத்து போட்டு சுட சுட பிளாஸ்டிக் பிளேட்டில் போட்டுனீங்க. இது வந்து மாவல் பிளேட். உடைஞ்சு போடும். தட்டை மேலே தட்டினா உடைஞ்சும் போடும் மாவல் பிளேட். இனி நாங்கள் ஆற வச்சுட்டு கொண்டு அம்மியில் அரைப்போம். ஓகே, நீ அரைக்கிறத பார்ப்போம். என்னென்று ரூபி வந்து அரைக்க போகிறான்னு சொல்லி பாருங்கோ. அதுவும் எங்களோட புது அம்மியில். அதுவும் புது அம்மியில். இதுதான் எங்களோட புது அம்மி. நல்ல வடிவாக கழுவி வச்சுக்கிறோம். ஏற்கனவே இந்த புது அம்மி வாங்கினா என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ, இந்த நாங்கள் புளிஞ்ச தேங்காய் பூ, அதோட அரிசி அதெல்லாம் வச்சு நல்ல வடிவாக ஒரு 4-5 தரம் நல்ல வடிவாக இதில் தேய்ச்சி எடுத்து நல்ல வடிவாக ப்ரஷ் எல்லாம் போட்டு கழுவினா இருக்கிற மண் வெள்ளம் அந்த என்ன சொல்கிறது கருங்கல் தூள்கள் எல்லாம் போயிடும். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கழுவி வச்சுக்கிறோம். பெரிய அம்மியில் சின்ன அம்மி தான். நாங்கள் எங்கே வாங்கினாங்கன்னா கிளிநொச்சியில் தான் வாங்கினாங்க இது. இப்போ நாங்கள் எங்களோட மசாலாக்களை வச்சு நாங்கள் அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தான் முதல் வைக்கணும். முதல் மிளகாயை வைப்போம். என்ன சொன்னேன், சின்ன அம்மி தானே உடனே எல்லாத்தையும் வச்சு அரைக்கல. முதல் மிளகாயை அரைச்சிட்டு இப்போ என்ன மற்ற மசாலா பொருட்களை வச்சு அரைப்பேன். வந்து புது அம்மியில் புது சமையல். புது அம்மியில் அரைச்ச நண்டு குழம்பு அரைச்சி சாப்பிட்றதுக்காகவே புதுசாக அம்மி வாங்கினாங்க. வாங்கினாண்டிருக்காண்டி நாங்கள் வாங்கி வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ வந்து வரும். இப்போ ஒரு கதைக்கு ஒன்று சமைக்க போகிறோம், கரண்ட் இல்லைன்னு சொன்னால் மிக்சியில் அடிக்கலாது. அப்போ நாங்கள் அம்மியை வேண்டி வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அரைச்சி சமைக்கலாம். என்ன அரைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு எல்லாரும் பத்தியத்துக்கு எல்லாம் கூடுதலாக பாருங்க. எல்லாருமே அம்மியில் தான் அரைச்சி சாப்பிட்றது. என்னன்னு சொல்கிறது எல்லா கறிகளுமே அம்மியில் தான் அரைச்சி சமைப்பினேன். இதோட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நிறைய வைக்கணும். தான் பக்கம் நிறைய வரும். என்ன ரூபி நல்ல எக்ஸசைஸ் என்ன அன்றைக்கு? அம்மியில் நாங்கள் அரைக்கிறதா உடம்பு இல்லை தெரியுமா? ஜிம்முக்கு எல்லாம் போக தேவையில்லை. ஜிம்முக்கு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. போகிறது இல்லை தானே.
மிளகாய் அரைச்சிட்டு பெண் மற்ற மசாலாக்களை எல்லாத்தையும் அரைக்கல. இப்போ முதல் வடிவம் அரைச்சி எடுத்து போட்டேன்னு இந்த பார்ப்போம் மற்ற அடுக்குகள் போட்டு இப்படி அரைக்கிறேன்னு சொல்லி நீங்களும் பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கு சரியா இருக்கு. நான் மிளகாய் போட்டு அரைச்சி கொண்டு இருக்கேன் தொடர்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா மிளகாயை வந்து ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்ப நாங்க மீதி பொருட்கள் எல்லாம் போட்டு அரைப்போம். சொன்னா இதையும் சேர்த்து அரைச்சாதான் அரைப்படும் மிளகாய். அரைச்சி கொண்டு வரவே நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். செம வாசம் இருக்கு. அப்ப இதே அரைக்கா உள்ளி எல்லாம் நசி போட்டு அது அரைக்கல இந்த வாசம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி அரைச்சோம்னு சொன்னா கீழே கொட்டுப்படாது. சரி நாங்க இப்ப எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து போட்டு பாமா. என்ன ரோவி அரைச்சிட்டீங்களோ? இப்படி அரைச்சிருக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கண்டு பாத்தீங்களா சும்மா இப்பயே வாசம் மூக்க துளைக்குது. நல்ல பேஸ்டா வந்து நறுவன் மாதிரி ஒன்றும் இருக்காது. அந்த கட்டையில் இல்ல புது அம்மி தானே சூப்பர் அரை வருது பக்கம் நேரம் வருது சோமியா அப்படி இருக்கேன். நாங்கள் உருவாக்குவோம் நல்லபடி அரைச்சாச்சு. நாங்கள் உருவாக்குவோம் பாத்தீங்களா அப்படி இருக்கணும். வந்து ரைச்சல் கட்டிக்க போடுவோம். இதில் அம்மியில் இருக்கிற எல்லாம் மடுப்போம் வலிச்சு எல்லாம் வடிச்சுடுங்க வடிவம். அவ்வளவும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுதான் அந்த அரைச்ச முழுக்கல். என்னென்னு சொன்னால் போட்ட அடுக்கல் முழுக்க மருத்துவத்துக்கு உரியது தானே. அல்சர் மற்ற புண் வாய்ப்புண் வயிற்று புண் அதுக்கெல்லாம் இப்படி அரைச்சி சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் உரைப்பா வந்து இப்போ நாங்கள் செத்தல் வந்து நாங்கள் சாப்பிட்றபடியே கொஞ்சம் கூட போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து 2-3 செத்தல் போட்டு அப்படியான ஆக்கள் அரைச்சு சாப்பிடலாம். சில பேர் வந்து இஞ்சி எல்லாம் போட்டு அரைப்போம். நாங்கள் போடல இஞ்சி. நீங்க விருப்பம் சொன்னா இஞ்சி போட்டு அரைக்கலாம். இஞ்சியும் போட்டு அரைச்சு சாப்பிடலாம். நல்லது. இப்படிதான் வலிக்கும். ரூவியும் குலவியும் கொஞ்சம் நேரம் பட்ட பாடு. இல்ல கனதியான குலவியும் என்ன அம்மியும் சரியான பாருந்தா. இதுக்காக ஒரு நாள் ரூவி அம்மியில நான் அரைக்கணும் எங்களுக்கு அம்மி வேணும்னு சொல்லி போய் இப்ப நாங்க யார்கிட்டயுமே கேட்கலாம் கேட்டா உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து எங்களுக்கு நாங்க வாங்கிட்டோம்னு சொன்னா அது சொந்தமா இருக்கும். காலங்காலமா இருக்கும். எங்கள்கிட்ட முந்தி இருந்த இடப்பேரோட எல்லாம் துளைச்சாச்சு. எல்லாமே இருந்தது. அம்மி ஆட்டுகள் எல்லாமே இருந்தது. எங்களை விட்டு அந்த இடப்பேரோட போகுது. ஓகே எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அம்மியை நம்ம வடிவா கழுவி இந்த தண்ணியை நம்ம வந்து எடுப்போம். ஓகே இதுல நல்ல சத்து இருக்கு. இதுல இருக்க மசாலா எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரே வலிச்சு எடுக்கும்டா. எடுங்க இதெல்லாம் நல்லது. எவ்வளவு மசாலா இருக்கு வலிச்செடுங்க மஞ்சட்டிக்கு அதுக்கே அப்படி எடுக்கும். கொஞ்சம் வலிச்சு எடுத்துட்டு நேற்கனவே வலிச்சு சத்து கூட. சரி இப்போ வந்து மசாலால நல்ல வடிவா அரைச்சு கொண்டு வந்துட்டேன். மசாலாவை இந்த நண்டுக்கு போடுவோம். போட்டுட்டு இந்த கப்பிப்பால் இருக்கு தானே அதுல வந்து இந்த சட்டியையும் கழுவிட்டு அப்படியே விடுவோம். நான் சொன்னா வீணாக்க கூடாதுன்ற காண்டிதான். சரியா இந்த வடிவா விட்டாச்சு. இனி என்ன செய்யணும்னு சொன்னா கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு கல் உப்பு போடுவோம். போட்டுட்டு வெங்காயம் பட்டி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த விட்ட பால் வந்து காணாது. கொஞ்சம் கப்பி பால் தான் நான் விட்டேன் நான். அப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்பேன். ஏன்னு சொன்னால் இந்த மசாலா எல்லாம் மவியோணும் அதோட நண்டு மவியோணும் பண்ணிருக்காண்டி கொஞ்சம் தண்ணியும் விடுறேன். இப்போ நாங்கள் வெங்காயத்தை பட்டி போட்டுட்டு அடுப்பில் வச்சு வைப்பேன். நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு அடுப்பில் பச்சை மனுஷன்னா அங்கட சூப்பரான நண்டு என்னன்னு சொல்கிறேன் அச்சா பிட்டாட்டா குழம்பு தான் நண்டைக்கு. அடுப்பு நல்லா எரியுது அப்படி வைப்போம். அது வந்து கறி வந்து நல்லா கொதிக்கட்டும். கலந்து விடும் கையால் கலந்து கிளம்புறையில்
அப்பதான் அந்த அரைச்ச இதுகளெல்லாம் சேரும் நண்டு. ஓ நண்டு சேரும். அதோட நாங்கள் இப்போ நல்லா வத்தி அப்படியே பிட்டாட்டி தான் எடுக்க போகிறோம். அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மசாலா வந்து அவியணுமென்றதுக்காண்டி தான் கொஞ்சம் தண்ணி விட்டேன். நான் வந்து கப்பி பாலம் விட்டேன் கொஞ்சம். கறி பாருங்க எப்படி கொதிச்சு கொண்டு வருது. அந்த செம்மையாக இருக்குது. நல்ல மசாலாவும் நல்ல தடிப்பாக இருக்குது. பாருங்க கறி எப்படி இருக்குண்டு கொதிச்சு கொண்டு வரவே மூக்கை துளைச்சி கொண்டு போகுது வாசம். இல்லை கொதிச்சு நல்ல வடிவாக பத்துவோம் கறி. இது வந்து தண்ணியெல்லாம் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. நல்லா வத்தை விட்டு நல்லா பிட்டட்டி சாப்பிட்டா தான் டேஸ்ட் கூட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடைச்சி வச்ச நண்டு குழம்பு பிடட்ட சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்க எப்படி இருக்கண்டு செம்ம வாசத்தோட சூப்பராக இருக்குது. பாருங்க மசாலா எல்லாம் அப்படியே நண்டோட சேர்ந்து இப்படி இருக்கண்டு. பாருங்க நான் வந்து குழம்ப இறக்க போகிறேன். இதை விட வத்த விட்டால் பெண்ணு சட்டியோட நண்டை எரிஞ்சிடும். சூப்பராக பிரண்டு வந்துட்டு நாங்கள் இறக்குவோம். பாருங்க குழம்பு எப்படி இருக்கண்டு. குழம்புன்னு சொல்லக்கூடாது, அரைச்சி வச்ச நண்டு பிரட்டை. நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, மிளகாய் வந்து கூட போட்டபடியே தான் கலர் இப்படி இருக்குது. நான் சொன்னால் தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் முறைப்புக்காண்டி வந்து மிளகாய் வந்து கூட போடனான். பத்தியத்துக்கு சமைக்கிறாங்க மிளகாயை குறைச்சி போட்டு தான் சமைக்கணும். சரிங்களா அப்படி இருக்கண்டு. இனி நாங்கள் சோறு வந்து சாப்பிட போகிறோம். ஓகே நாங்கள் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து வெள்ளை சோறு தான் சமைச்சிருக்கிறோம். வெள்ளை சோத்துக்கும் நண்டு அடைச்ச குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பறிச்சிருக்கிறேன். நண்டு வந்து அப்படி பிட்டான்றது பார்த்தீங்களா, குழம்புன்றது இல்லை. அப்படி சாப்பிட்டாலும் அவ்வளோ மசாலாம் வயிறுக்கு தான் போகும், நல்லா இருக்கும். இதுக்கு வந்து குழம்பு வந்து தேவையில்லை. அந்த இதோடய வந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கு. அந்த பிரட்டோடைய வந்து சாப்பிட சும்மா அருமையாக இருக்கு. ஓகே நான் போட்டுட்டீங்களா சாப்பாடு? நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அரைச்ச குழம்பு வந்து சுட சுட சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் தெரியுமா. ஆற வச்சு சாப்பிடல, அரைச்சி சாப்பிடும். என்ன சுட சுட அரைச்ச கறி அண்டைக்கு நாங்கள் அண்டைக்குள்ள அம்மியில் அரைச்சது அது பழைய காலத்து முறையிலேயே அம்மியில் அரைச்சி சாப்பிடுவோம். அம்மியில் அரைச்சி சாப்பிட இன்னும் டேஸ்ட் டேஸ்டாக இருக்குது தெரியுமா. நல்லா தான் இருக்கும். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டாலும் வேறு ரகமாக இருக்குது. நானே இருக்கா சாப்பிட்டு எத்தனை நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டது அந்த மாதிரி இருந்தது, எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்குன்னு எத்தனை நேரம் சொல்லியிருப்பேன். சொல்லுங்க நீங்கள். சோறும் சுடுவது கறியும் சுடுவது. ஓகே நீங்களும் போட்டு சாப்பிடுங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. அந்த மாதிரி தான் குழம்பு இல்லாத மாதிரி தான் இருந்தால் நான் குழைக்க வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அதான் அப்படி தான் சொல்கிறேன், நல்லா இருக்கும். அப்படி தான் சாப்பிடணும். அதான் நண்டு கறி சூப்பராக இருக்குது. அரைச்சி வச்ச கறி வந்து இப்படி வத்தலாக பிரட்டி வச்சா தான் அந்த மாதிரி இருக்கும். அதோட தனியை பிரட்டி சாப்பிடவே சோத்தோ நல்லா சாப்பிட அருமையாக இருக்கு. சரி நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஓகே, ஒரு பாய்.